சில வேளைகளில் நாம் ஜெபிக்க உட்காரும்போது ஒரு நோக்கம் இல்லாத நிலையை உடையவர்களாய் இருப்போம். நம் மனது அலைபாய்ந்து கொண்டு இருக்கும். ஜெபத்தில் எந்த பாதையில் செல்வது என்று அறியாதவர்களாய் இருப்போம். அது நமது பலவீனமாய் இருக்கிறது. தூய ஆவி நம்மோடு ஜெபிக்க இணையும் போது இயற்கைக்கு மேற்பட்ட முறையில் ஒரு நோக்கம் நம்மோடு இணைந்து கொள்வதை பார்ப்பீர்கள். தெளிவில்லாத பகுதிகள் மறைந்துவிடும். நமது ஆவி, உணர்ச்சிகள், சித்தம், மனது இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து இதற்கு முன் இல்லாத அளவில் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். நாம் தீப்பொறியாக மாறிவிடுவோம். முன் யோசனையற்ற நிலைமைகள் ஜெபத்தில் மாறிவிடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்ப்பின் ஆசீர்வாதங்களினாலும் தூய ஆவியின் வல்லமையினாலும் நமக்கு விண்ணகத்தோடு நேரடி தொடர்பு உண்டாகும். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம். எபேசியர் 2 அதிகாரம் 18வது வசனம். நம் மாம்சத்தினாலும் அறிவினாலும் விண்ணகத்திற்குள் நுழைய முடியாது. இது நம்முடைய பலவீனம். ஆனால் தூய ஆவியின் உதவியோடு தந்தையை அணுகும் பேறு நாம் பெற்றிருக்கிறோம். நம் ஜெபங்கள் தூய ஆவியின் வழியாக விண்ணகம் சென்றடையும். அருள் நிறைந்த, இரக்கம் நிறைந்த அரியணையை நாம் அணுகும் பேறு கடவுளின் ஆவி வழியாக நமக்கு கிடைக்கிறது. சூழ்நிலைக்கேற்ற கடவுளின் திருவுளம் என்ன என்று ஜெபிக்கும்போது நமக்கு தெரியாது. இது நமது மிகப்பெரிய பலவீனம். அங்குதான் தூய ஆவியார் நமக்கு துணை நிற்கிறார். இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக, எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெரும் மூச்சுக்களின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். ரோமையர் 8 அதிகாரம் 26வது வசனம். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது என்ற பலவீனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நம்மை தூய ஆவியிடம் ஒப்படைக்கும்போது தூய ஆவியே நம்முடன் நம் வழியாக நமக்குள் பரிந்து பேசி ஜெபிக்கிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறைமக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ரோமையர் 8 அதிகாரம் 27வது வசனம். தூய ஆவியானவருக்கு கடவுளின் திருவுளத்தை குறித்து அனுமானம் கிடையாது. அவர் தெளிவாக அறிந்தவர். நாம் நம்மை தாழ்த்துவதிலும் ஜெபத்தில் அவர் வழி நடத்துவதை பின்தொடர்வதும் மிக முக்கியமானது. தொடர்வோமா நண்பர்களே?